இந்த வீடியோ சாட்டர்டே அண்ட் சண்டே வீடியோ வந்து நான் சேர்த்து போட்டிருக்கேன். சாட்டர்டே பார்த்திங்கன்னா பூஜாவுக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூல் இருந்தது. பூஜாவுக்கு வந்து இன்றைக்கி புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. காலையில் பூஜா செல்லான மறந்துட்டு போயிட்டா. இன்றைக்கி புகழுக்குமே வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. 2 செல்லானுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பார்த்தா 2 பேருக்குமே வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போய் எல்லாமே அட்டை போடணும். வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு கூட சாப்பிடல. புகழோட கிட்ட பார்த்தோன்னே அதை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதனால் அவனோட புக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தோம். புக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட்டு 3 டேர்முக்கு 3 புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்கா மாதிரி தான் இருந்தது. நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, புகழ் புக்கை பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் பூஜா புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கா மாதிரி தான் இருந்தது. புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வக்கோளாறில் எல்லா புக்கையும் எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, கிழிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு தனியாக ஒரு கிட் இருந்தது. இது எதுக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்க சிம்பிளாக தான் இருந்தது. சரி, எல்லாத்தையுமே முதல்ல பேக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அட்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு அட்டை போடலான்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன். எடுத்து வச்சோடனே டல் ஆகிட்டான். இப்போயே அட்டை போடுங்கன்ட்டு. சாப்பிட்றலாம்ப்பா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜாவோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு எதுவும் புரியலை. இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. இத்தனை வருஷமாக வந்து அவளை நான் டியூஷன் அனுப்புனதே கிடையாது. இந்த வருஷம் வேணால் கொஞ்சம் மேக்ஸுக்கு மட்டும் புரியாடான்னு கேட்டது. இல்லை, பார்த்துக்கிறேன், நானே படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் இயர் வேணால் போடலான் இருக்கேன் டியூஷனு. இந்த வருஷம் மட்டும் வீட்லேயே அவள் படிச்சிடுறேன் தான் சொல்லியிருக்கா. நிறைய சப்ஜெக்ட்லாம் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி படிப்பான்னு தெரியல. இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூஜாவுக்கு. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாச்சு. வெயிலேருந்து வந்ததால் ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூ பறிக்கவே இல்லை. இன்றைக்கி செம்பருத்தி பூ வந்து நிறையவே பூத்திருந்தது. ரொம்ப நாள் கழித்து பார்க்கவே ஆசையாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி செடியில் பூ இருந்தால் பறிக்கிறத விட அதுலேயே இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த செம்பருத்தி மட்டும் என்னன்னு தெரியல. மறுநாள் சண்டே பார்த்திங்கன்னா வந்து காலையிலேயே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கனுக்கு வந்து ஊற வச்சுட்டேன் 65க்கு. பிரியாணிக்கு தேவையானது எல்லாமும் அரைஞ்சி வச்சுட்டேன். முன்னாள் வந்து சட்னி அதிகமாக அரைச்சதால் அதை வந்து காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டோம். காலையில் ஒரு 10 மணி போல் தான் ஆச்சு. 65 ஒரு 2-3 மணி நேரம் ஊறுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பிரியாணிக்குமே நான் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுருவேன். நம்மளுக்கு வெள்ளையாக இருக்கிறத விட இந்த மாதிரி மசாலாவாக இருந்தால் பிரியாணி சூப்பராக இருக்கும். சிக்கனு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டு அட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து போட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம், மொத்தமாக போட முடியாது 2 பேருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு பூஜாவுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பூஜா வந்து திங்கக்கிழமையே எடுத்துகிட்டு போனோம் எல்லா புக்ஸையும். பூஜாவுக்கு போட்டுட்ருக்கும்போது புகழ் ஒரே அமக்கலம், என் புக்ஸுக்கு மட்டும் போடவே மாட்றீங்க, பூஜாக்காக்கு தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். பேசிகிட்டே இருக்க கேப்பில் ஒரு ரோலை வந்து நல்லா பாதிக்கு மேலே கிழிச்சு விட்டுட்டான். என்னடா வேஸ்ட்டாக போச்சு, ஒரு புக்கு போடுற அளவுக்கு கிழிச்சு விட்டுட்டான். சரி, ஆனால் பூஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது. அதை வந்து போடுறதால நீ தப்பிச்சடான்னு சொல்லிவிட்டு அதை போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே எதனா நான் வேலை பார்த்துட்ருக்கும்போது என் பக்கத்துலேயே தான் இருப்பான். மேக்ஸிமம் கொஞ்சம் தள்ளிலாம் போகவே மாட்டான். பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருப்பான். நான் அட்டை போட்டு கொடுத்துட்ருந்தேன். பூஜா ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு லேபிள் ஒட்டிட்டு நேம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தா. புகழ்கிட்ட அதான் ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம். என்னை தள்ளி ரொம்ப தூரம் போக மாட்டான். பக்கத்துலேயே சுற்றி வந்துட்டுருப்பான். எவ்வளோ தான் அடித்தாலும் திட்டினாலும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். நான் ரொம்பவே அவனை மிஸ் பண்ண போகிறேன். அவருக்கு என்ன லேபிள் வேணும்னு அவங்க அக்கா கேட்கவே ஜென்ஸுக்கு சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி எனக்கு பார்பி தான் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். இது என்னோட எதிராக கேர்ள்ஸ் ஓட்டுறதுன்னு சொன்னால எனக்கு பார்பி தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து ஒரே அமக்கலம். சரி, மணி ஒரு 12 போல் ஆகிடுச்சு. பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜாவை போய் முதல் குக்கரை வைக்க சொல்லி எண்ணெய்லாம் ஊற்றுடா, நீயே இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்குனா அதுக்கப்புறம் வந்துட்டா மற்றதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருந்தேன். 65 கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அவங்க அப்பா வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போனதால் அவங்க வந்ததுக்கப்புறமே மிச்சம் சூடாக போட்டு கொடுத்துக்கலாம். சமையல் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புகழ் இன்றைக்கி தூங்கிட்டான். இன்றைக்கி காலையில் சீக்கிரம் எழுந்துட்டான். சமையல் முடிக்கிறதுக்குள்ளேயே என்னமோ 1 மணிக்கெலாம் இன்றைக்கி படுத்துட்டான். சிக்கன் நல்லா ஊறியிருக்கவே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருந்தது. அரிசியுமே வந்து நான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்ததால் நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தா. இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.